ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குரூப் 2 2A சிலபஸில் பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற சிலபஸ்க்கு கீழே நமக்கு என்னென்ன டாபிக் கவர் ஆகுதோ அதை வந்து பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே 6th பார்த்துட்டோம், 10th முடிச்சிட்டோம். இப்போ வந்து 12th வந்து ஒரு லெசன் இருக்குது. இந்த லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடும். 12th பார்த்தோன்னா ஃபஸ்ட் லெசன் இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற தலைப்பில் வந்து இருக்கும். இது வந்து பார்ட் 3. இதோட வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகிடுச்சு. இப்போ முக்கியமான லைன்ஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பார்க்கலாம். அரசமைப்பு அப்படிங்கிறது நாட்டின் அடிப்படை சட்டம் என்று அழைக்கப்படுகிறது. அரசமைப்பு அப்படிங்கிறது நாட்டின் அடிப்படை சட்டம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. அதேமாதிரி மத சார்பு அரசு அப்படின்ட்டு ஒரு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருக்காங்க. மத சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு மத சார்பு அரசு எனப்படும். மத சார்பின்மை கோட்பாட்டினை பின்பற்றாத அரசு தான் என்ன அரசுனா மத சார்பு அரசு. மதசார்பு அரசுக்கு எடுத்துக்காட்டு யார் அப்படின்னா பாகிஸ்தான், நம்ம வாட்டிக்கன் நகரம் போன்ற வந்து மதசார்பு அரசுக்கு வந்து எடுத்துக்காட்டுகள். இந்தியாவில் மதச்சார்பின்மை எப்படி இருக்குது அப்படின்னா, இந்திய அரசியல் அமைப்பில் 42வது திருத்த சட்டம் அரசியல் அமைப்பின் முகவுரையில் கூறப்பட்டுள்ள இறையாண்மை கொண்ட குடியரசு என்பதனை இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு என்றும், நாட்டின் ஒற்றுமை என்ற சொற்றொடரை எப்படி மாற்றினாங்க அப்படின்னா நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு என்றும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி 1976 42வது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, இந்த முகப்புரையில் வந்து இந்த திருத்தம் வந்து மேற்கொண்டாங்க. 42வது திருத்தத்தின்படி என்ன பண்ணாங்க அப்படின்னா இறையாண்மை கொண்ட குடியரசு அப்படின்னு இருந்ததை இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற, அதாவது மத சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு மாற்றினாங்க. நாட்டின் ஒற்றுமை அப்படிங்கிறத நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு அப்படின்ட்டு யார் மாற்றினாங்க அப்படின்னா அப்போ இருந்த பிரதமர் இந்திரா காந்தியை வந்து 1976 அவசர நிலை காலத்தில் வந்து 42வது திருத்தத்தை கொண்டு வந்து இது வந்து திருத்தம் பண்ணாங்க. மதச்சார்பின்மை அப்படிங்கிற வேர்டு வந்து எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் அந்த லைன் வந்து நம்மளுடைய முகவுரையில் வந்து சேர்த்தாங்க. அதே மாதிரி பொது வாக்கெடுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா சட்டமன்றங்களில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்கு மாறாக ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற நேரடி வாக்கெடுப்பு நடத்துவதுதான் பொது வாக்கெடுப்பு. அதாவது சட்டமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகளால் விவாதிக்கப்பட்டு அதை நிறைவேற்றுவதற்கு இல்லாமல் அப்படி பண்ணாமல் ஒன்று அல்லது பல கேள்விகளின் தொகுப்பின் மீது வாக்காளர்களின் ஒப்புதல் பெற என்ன பண்ணுவாங்க, நேரடியாகவே வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பொது வாக்கெடுப்பு. பொது வாக்கெடுப்பு முறை வந்து ஒரு சட்டப்பூர்வ ஏற்பாடாகவும் தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்கும் அங்கீகாரமாகவும் ஒப்புதலாகவும் பார்க்கப்படுது. என்னென்னா நேரடியாக ஒரு அதை இது பண்ணி அதை வந்து நிறைவேற்றி இத்தனை பங்கு பேர் வந்து அதில் வாக்களிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நேரடியாக நடத்தப்படுறது தான் என்னென்னு சொல்கிறோன்னா பொது வாக்கெடுப்புன்னு சொல்கிறோம். இந்த பொது வாக்கெடுப்பு அப்படிங்கிறது என்னென்னா தனிநபருக்கும் பொதுமக்களுக்கும் அளிக்கும் ஒரு அங்கீகாரமாகவும் இது என்ன பார்க்கப்படுது. இந்திய அரசமைப்பு திருத்தங்கள் ஒன்றிற்கு கூட இதுவரை பொது வாக்கெடுப்பு விடப்பட்டதில்லை. இந்த அரசமைப்பு திருத்தங்கள்லாம் பண்ணுறாங்கல்ல அதில் ஏதாவது ஒன்றுக்கு கூட இந்த இந்த இது வரைக்கும் என்ன பண்ணலை அப்படின்னா பொது வாக்கெடுப்பு வந்து விடப்படலை. சுவிட்சர்லாந்து நாட்டின் பொது வாக்கெடுப்பு முறையினை அறிந்து கொள்வது பயனுள்ளதாக அமையும். இந்த பொது வாக்கெடுப்பு முறை வந்து எங்கே அதிகமாக இருக்குன்னா சுவிட்சர்லாந்தில் அதிகமாக இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அது வந்து பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அரசமைப்பு தயாரிக்கும் பணிகள் பற்றி பார்க்குறோம். அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் அரசமைப்பை வந்து எழுதினாங்க. யார் வந்து அரசமைப்பை எழுதினாங்க அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் தான் எழுதினாங்க. இந்த அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ கூடியது அப்படின்னா 9 டிசம்பர் 9 1946. இது ஏற்கனவே நம்ம 10th புக்லேயும் பார்த்துருக்கோம், 6thலேயுமே கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 9 1946 தான் அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் வந்து கூடிச்சு. பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு மீதமுள்ள இந்தியாவிற்கான அரசமைப்பு நிர்ணய சபை எப்போ கூடிச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 14 1947. ஆகஸ்ட் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. அதுக்கு முந்தின நாள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த அரசமைப்பு நிர்ணய சபையை வந்து அந்த என்னென்ன விவாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த பாகிஸ்தான் பிரிவினை அன்னைக்கு வந்து அதாவது ஆகஸ்ட் 14 1947 அன்று மீண்டும் கூடியது. அந்த அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய அந்த உறுப்பினர்கள் வந்து எப்படி வரிசை இருந்தது அப்படின்னா கேபினட் மிஷன் என்று அழைக்கப்பட்ட பிரித்தானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் வரிசை வந்து அமைந்தது. அந்த வரிசை கூட வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இப்படி தான் அமையணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. யார் அப்படின்னா கேபினட் மிஷன் என்று அழைக்கப்பட்ட பிரித்தானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் தான் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்களின் வரிசையுமே அமைஞ்சிருந்து. இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கல்ல இந்த மாதிரி தான் வந்து அமர்த்திருந்தாங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னா குழு உறுப்பினர்கள் பார்த்தோன்னா இடமிருந்து மாதவராவ், சையது முகமது சாதுல்லா, அடுத்து பார்த்தோன்னா அம்பேத்கர். மாதவராவுக்கு அடுத்து சையது முகமது சாதுல்லா, அதுக்கு அடுத்து இருக்கிறது அம்பேத்கர், அடுத்தது
அல்லாடி கிருஷ்ணசாமி, அடுத்து ராவ். அப்புறம் வந்து நின்றுட்டு இருக்கவங்க பார்த்தோன்னா இடமிருந்து பார்த்தோம் அப்படின்னா முகர்ஜி, ஜூகல் கிஷோர் கண்ணா, கேவல் கிருஷ்ணா, இந்த 3 பேர் பின்னாடி நிற்கிறவங்க. அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது சுதேச அரசுகள் குழுமத்தில் இருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி அந்த அந்த உறுப்பினர்கள் தேர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னா மக்கள் தொகைக்கு ஏற்றபடி இருந்துச்சு. அதாவது 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படிங்கிற விகிதத்தில் தான் உறுப்பினர்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. இது கூட கேட்பாங்க, எத்தனை பேருக்கு ஒருவர் அப்படின்ட்டு உறுப்பினர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னா 10 லட்சத்துக்கு ஒருவர் அப்படின்னு தான் உறுப்பினர்கள் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டாங்க. இதன்படி மாகாணங்கள்லேருந்து எத்தனை பேர் அப்படின்னா 292 பேர் உறுப்பினர்களும் சுதேச அரசுகளிலிருந்து 93 உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இது ஏற்கனவே நமக்கு 10th புக்கில் இன்னுமே வந்து விளக்கமாக இருக்கும். பலூசிஸ்தான் சார்பில் எத்தனை பேர், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் எத்தனை பேர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்படி இந்த மாகாணங்கள்லேருந்து எத்தனை பேர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தனியாக கேட்டாங்கன்னா 292 பேர் மாகாணங்கள்லேருந்து, சுதேச அரசுகள்லேருந்து 93 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா முஸ்லீம்கள் சீக்கியர்களுக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்கள் தொகைக்கு ஏற்ப வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்களுக்கும் இடம் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அரசமைப்பு நிர்ணய சபை உருவாக்கம் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா 284 உறுப்பினர்கள் 26/11/1949, 26 அப்படின்னா 26 நவம்பர் 26 1949 தான் என்ன பண்ணாங்க, இந்த அரசமைப்பை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றினர். எத்தனை உறுப்பினர்கள்? 284 உறுப்பினர்கள் தான் கையொப்பமிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த அரசமைப்பை வந்து நிறைவேற்றுறாங்க 26/11/1949. அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 11 மணி அளவில் புதுடெல்லி அரசமைப்பு அரங்கில் வந்து கூடுறாங்க. அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் வந்து எங்கே நடைபெறுது? 1946 டிசம்பர் 9 11 மணி அளவில் புதுடெல்லி அரசமைப்பு அரங்கில் வந்து கூடுது. அன்றைய கூட்டத்தின் பொருள் என்ன அப்படின்னா தற்காலிக தலைவர் தேர்வு அப்படிங்கிறதா வந்து அன்றைய கூட்டத்தினுடைய பொருள். அப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆச்சாரிய ஜே கிருபாலினி அவர் வந்து ஐக்கிய மாகாணத்தை சேர்ந்தவர். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். அப்போது தற்காலிக தலைவர் அந்த அன்னையோட கூட்டத்தினுடைய பொருளே என்ன அப்படின்னா தற்காலிக தலைவர் தேர்வு தான். அப்போ வந்து யார் சொல்கிறா அப்படின்னா ஆச்சாரிய ஜே கிருபாலினி அப்படிங்கிறவர் தான் என்ன சொல்கிறாரு, டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படி தலைமையேற்று நடத்தும்படி அவர் என்ன பண்ணுறாரு கேட்டுக்கொண்டார். அடுத்து அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக என்ன பண்ணுறாங்க, இந்த சபை வந்து கூடுது. 24/1/1950 அன்று கூடிய கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குறாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமையேற்கிறாரு. அந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போதே யாருன்னா சின்ஹா வந்து இறந்து போயிடுவார். அதனால் வந்து அடுத்து நிரந்தர தலைவராக யார் இருப்பார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். அப்போ வந்து அரசமைப்புக்கு ஒப்புதல் தருவதற்காக கூட்டம் வந்து எப்போ கூடுது அப்படின்னா 24/1/1950 வந்து கூடுது. அதுக்கு வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து தலைமையேற்கிறாரு. 9 டிசம்பர் 1946 24 ஜனவரி 1950 வரைக்கும் அரசமைப்பு நிர்ணய சபையின் விவாதங்களின் தொகுப்பு வந்து எத்தனை தொகுதிகளை கொண்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 12 தொகுதிகளை கொண்டது. 9 டிசம்பர் 1946 24 ஜனவரி 1950 வரைக்கும் அந்த நிர்ணய சபையின் விவாதங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. மொத்தம் எத்தனை தொகுதிகளாக நடக்குது அப்படின்னா 12 தொகுதிகளாக நடக்குது. அதான் அங்கே கீழே கொடுத்துருக்காங்க 12 தொகுதிகள். கடைசியாக நடந்தது 12வது தொகுதி. அது எப்போ நடக்கும் அப்படின்னா 24 ஜனவரி 1950 வந்து நடந்துச்சு. அடுத்து இந்திய அரசமைப்பின் மூல ஆதாரங்கள். இது வந்து ரொம்ப முக்கியமானது தான். இந்திய அரசாங்க சட்டம் 1935 நிறைய மூலாதாரங்கள் வந்து எடுத்திருப்பாங்க. அது இல்லாமல் மற்ற நாடுகள்லேருந்து என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்திய அரசாங்க சட்டம் 1935 என்னென்னலாம் எடுத்தாங்க அப்படின்னா கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், நிர்வாக விவரங்கள் ஆகியன இந்திய அரசாங்க சட்டம் 1935 எடுத்துக்கொள்ளப்பட்டன. இதெல்லாமே எடுத்தாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு நாடுகள்லேருந்து தனித்தனியாக என்னென்ன எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பிரிட்டன்லேருந்து என்னெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னா நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், இது எல்லாமே பிரிட்டன்லேருந்து எடுக்கப்பட்டது என்னெல்லாம் அப்படின்னா நாடாளுமன்ற அரசு, ஒற்றை குடியுரிமை, சட்டத்தின் ஆட்சி, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடையாணைகள், இதெல்லாமே பிரிட்டன். அடுத்து அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா அடிப்படை உரிமை. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. மீதி என்னென்னலாம் இருக்குன்னா நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் எல்லாமே எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது. முக்கியமாக வந்து அடிப்படை உரிமைகள், இது அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அமெரிக்காலேருந்து எடுக்கப்பட்டது வந்து அடிப்படை உரிமைகள், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், துணை குடியரசுத் தலைவர், இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யும் முறை வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா
அமெரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அயர்லாந்துலேருந்து எடுக்கப்பட்டது. கனடாலேருந்து எடுக்கப்பட்டது. கனடாலேருந்து எடுக்கப்பட்டதில் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுருக்கிறது வந்து பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னு கேட்பாங்க. கனடா. மீதி எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கணும். ஆனால் இது வந்து முக்கியமானது, பொதுப்பட்டியல். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. இது எல்லாமே கனடாலேருந்து எடுக்கப்பட்டது. எதெல்லாம் அப்படின்னா கூட்டாட்சிங்கிறத எடுத்தாங்க, பொதுப்பட்டியல்ங்கிறத எடுத்தாங்க, மாநில ஆளுநர் நியமனம் அது வந்து அங்கேருந்து எடுத்தது. அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு. ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். இதெல்லாமே ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுக்கப்பட்டது. வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டுக்கூட்டம். அடுத்து ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டது. ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டது நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. இது வந்து ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டது. இதுவும் முக்கியமானது. ஜெர்மனிலேருந்து எடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு. அடுத்தது சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. இதில் வந்து ரொம்ப முக்கியமானது அடிப்படை கடமைகள். இது ஞாபகம் வச்சுக்கணும். அடிப்படை கடமைகள், உரிமைகள் வந்து அமெரிக்கா, கடமை வந்து சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவிலேருந்து எடுக்கப்பட்டது. அடிப்படை கடமைகள். இது இல்லாமல் முகப்புரையில் நீதி மாண்புகள். அடிப்படை கடமைகளில் அந்த அடிப்படை கடமைகள் வந்து எதில் வந்து உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னா 42வது திருத்தத்தில் தான் என்ன பண்ணாங்க, அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்தாங்க. அடுத்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது பார்த்தோம்னா குடியரசு. அதே மாதிரி முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது வந்து சேர்த்தாங்கல்ல, அது வந்து எங்கேருந்து எடுத்தாங்கன்னா பிரெஞ்சு புரட்சி. அந்த 1789 நடக்கும் பிரெஞ்சு புரட்சி. அதனுடைய அந்த குறிக்கோள் நோக்கம் தான் வந்து இது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னு அதில் சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது குடியரசு. அதே மாதிரி முகப்புரையில் கூறப்பட்டுள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது. தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது அரசமைப்பு திருத்தம். இது ரொம்ப முக்கியம். அரசமைப்பு திருத்தம் வந்து எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. அது இல்லாமல் மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, இதுவும் வந்து நமக்கு தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுக்கப்பட்டது. இது எல்லாமே எடுத்து எல்லாமே பண்ணி இறுதிப்படுத்தப்பட்ட திருத்தப்பட்ட வரைவு வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1950 ஜனவரி 26 இந்தியா வந்து குடியரசான அன்னைக்கு இது வந்து என்ன ஆகுது, நடைமுறைக்கு வருது. நம்முடைய அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த நாள் வந்து எப்போ அப்படின்னா 1950 ஜனவரி 26. நம்முடைய அரசமைப்பின் சிறப்புகள் என்னெல்லாம் அப்படின்னா இந்திய அரசமைப்பு உலகிலேயே நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பு. ரொம்ப நீளமானது, உலகிலேயே என்னது நீளமாக எழுது. ஏன்னா பல்வேறு நாடுகள் 60க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்டு எழுதப்பட்டது. அடுத்து பார்த்தோன்னா இறுக்கமும் நெகிழ்வுத்தன்மை இரண்டும் கொண்ட தனித்தம். நெகிழ்வுத்தன்மை இருக்கும், நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருக்கும். இறுக்கமும் இருக்கும், நெகிழ்வுத்தன்மை ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் நம்முடைய அரசமைப்பு. அடுத்து பார்த்தோன்னா இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு அது இருக்குது. வயது வந்தோர் அனைவருக்கும் வாக்குரிமை அப்படிங்கிறது இதில் இருக்குது. அதே மாதிரி இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம்ல, இறையாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா தனது உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்களை எந்தவித வெளிநாட்டின் தலையீடு இன்றி நிர்வகிப்பதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம். நம்முடைய உள்நாட்டு வெளிநாட்டு விவகாரங்கள், நம்ம இந்தியாவில் ஏதாவது பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறத எந்த ஒரு நாட்டுடைய தலையீடு இல்லாமல் நம்ம நிர்வகிக்கிறத அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்கிறது. இந்திய அரசியலமைப்பில் சமதர்மம் அப்படிங்கிற சொல் வந்து எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது. சமதர்மம் அப்படிங்கிற சொல் வந்து எப்போ இணைச்சாங்கன்னு கேட்டாங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இணைக்கப்பட்டது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சமதர்மம், முதலாளித்துவம் ஆகிய பொருளாதாரங்களிலிருந்து கலப்பு பொருளாதார முறை தான் நமக்கு வந்து கடைபிடிக்கிறோம். இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார முறை பார்த்தோன்னா கலப்பு பொருளாதாரம். சமதர்மம், முதலாளித்துவம் இணைந்த கலப்பு பொருளாதாரம் தான் கடைபிடிக்கப்படுது. அதே மாதிரி மதச்சார்பின்மை அப்படிங்கிறது பார்த்தோன்னா இந்தியாவில் அரசு மதம் அப்படின்றது தனியாக கிடையாது. எல்லா மதங்களும் சமமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய குடியரசு என்பது குடியரசுன்னு நம்ம சொல்கிறோம்ல, குடியரசு அப்படின்னா என்ன அப்படின்னா முடியரசு மூலமாக அல்லாமல் தேர்தல் மூலமாக அரசின் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறத நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா குடியரசு. முடியரசு அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு மன்னராட்சி அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதான் வந்து முடியரசு. குடியரசு அப்படின்னா என்னென்னா தேர்தல் மூலமாக மக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறத நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குடியரசு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னா என்னென்னா அமைச்சரவை குழு செயல்பாடுகளை யார் கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் தான் கட்டுப்படுத்துது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் இருக்கக்கூடிய குடியுரிமை என்ன குடியுரிமை அப்படின்னா ஒற்றை குடியுரிமை. 2015 பிப்ரவரி 27 அன்று மக்களவையில் குடியுரிமை சட்டம் 1955 திருத்தங்கள் கொண்டு வந்துள்ளது. எப்போ வந்து 1955 வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2015 பிப்ரவரி 27 மக்களவையில் வந்து குடியுரிமை சட்டம் 1955 திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பதிவு அல்லது இயல்புரிமை முறையில் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் ஒரு நபர் வந்து அவருக்கு வந்து குடியுரிமை வந்து வழங்கப்படும்.
எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஒருத்தர் வந்து பதிவு செய்கிறாரு, எனக்கு வந்து குடியுரிமை இந்தியாவில் வேணும்னு பதிவு செய்கிறாரு. இல்லைனா இயல்புரிமை முறையில் அவர் வந்து விண்ணப்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அவருக்கு வந்து குடியுரிமை வந்து வழங்குவாங்க. இந்தியாவில் தொடர்ந்து குடியிருந்தாலோ அல்லது அரசு பணியில் 12 மாதங்கள் இருந்தாலோ ஒரு நபர் இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கலாம். இந்தியாவிலே தொடர்ந்து ஒருத்தர் குடியிருந்துகிட்டே இருக்கிறாரு, இல்லைனா அரசு பணியில் 12 மாதங்களுக்கு மேலே இங்கேயே இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கலாம். அடுத்து வயது வந்து ஒரு வாக்குரிமை இருக்குது. அது எப்படின்னா 18 வயது நிறைவந்தோர் அனைவரும் தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய உரிமை கொடுக்குறாங்க. அதுதான் என்ன, வயது வந்து ஒரு வாக்குரிமை. சுதந்திரமான நீதி அமைப்பு இருக்குது. சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. சுதந்திரமான ஒருங்கிணைந்த அப்படின்னா என்னென்னா, இந்தியாவில் நீதித்துறையின் செயல்பாடுகளில் நிர்வாக தலையீடோ அல்லது நாடாளுமன்ற சட்டமன்ற தலையீடோ இல்லாமல் இயங்கக்கூடியதான் என்னென்னு. அது நீதித்துறை அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தன்னாட்சி அமைப்பு. சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பாக தான். அதாவது நீதித்துறையில் வந்து நிர்வாக தலையீடு நாடாளுமன்ற சட்டமன்ற தலையீடு இல்லாமல் அவங்க எப்படி இயங்குறாங்க அப்படின்னா ஒரு தன்னாட்சி அமைப்பாக இயங்குது. அதே மாதிரி ஒருங்கிணைந்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இதில் வந்து உச்ச நீதிமன்றத்தின் கீழ் தான் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா உயர் நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள்லாம் இயங்குகின்றன. இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு. அதாவது சுதந்திரமாக இயங்குது. சுதந்திரமான அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்தவித அரசியல் தலையீடோ நிர்வாக தலையீடோ இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, சட்டமன்ற நாடாளுமன்ற தலையீடோ இல்லாமல் அவங்க சுதந்திரமாக இயங்குறாங்க நீதி அமைப்பு. ஒருங்கிணைந்த அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தின் கீழ் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, உயர் நீதிமன்றம், கீழமை நீதிமன்றங்கள், துணை நீதிமன்றங்கள்லாம் இயங்குது. இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ஒருங்கிணைந்த நீதி அமைப்புன்னு சொல்கிறோம். அடிப்படை உரிமைகள் பகுதி 3ல் வந்து சொல்லியிருக்காங்க. 12லேருந்து 35 வரைக்கும் நம்ம ஏற்கனவே 10th புக்கில் பார்த்துருக்கோம். அந்த அடிப்படை உரிமைகள் 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, சொத்துரிமை எடுத்துகிட்டு 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அப்படிங்கிறத நம்ம டீப்பாகவே என்ன பண்ணிட்டோம், 10th புக்கில் பார்த்துருக்குறோம். அதை இது வந்து கொடுத்துருக்காங்க. சொத்துரிமை என்ன பண்ணாங்க அப்படின்னா 31A ஆவின் கீழ் என்ன பண்ணியிருக்காங்க, அது இருந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து 44வது சட்ட திருத்தம் 1978 கீழ் அதை திருத்தி என்ன பண்ணிட்டாங்க, 300A பகுதி 12ல் 300A கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து செஞ்சு வச்சுருவாங்க. சொத்துரிமை வந்து சட்ட உரிமையாக கருதப்படுது. இப்போ வந்து சொத்துரிமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சட்ட உரிமையாக மாற்றப்பட்டுருச்சு. இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை. இதெல்லாம் ஏன் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூற்று காரணத்தில் வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்து கேட்டுருவாங்க. அதனால தான் இந்த லைன்ஸையும் நம்ம பார்க்குறோம். இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் பார்த்தோன்னா நீதிமன்றத்தால் நிலைநாட்டப்படுபவை ஆகும். ஒரு நபர் தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக கருதுவாரானால் நீதிமன்றத்தினை நாடி நிவாரணம் அடைய முடியும். இதனை ஒட்டி நேரடியாகவே உச்சநீதிமன்றத்தின் உரிமை நாடும் உறுப்பு வந்து 32 வந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. மக்களுக்கான அரசியல் நீதியினை வந்து அது உறுதிப்படுத்துகிறது. இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் முழுமையானவை அல்ல. நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு உகந்த தடைகள் விதிக்கப்படலாம். ஏதாவது ஒரு அவசர நிலை வரும்போது என்னாகும், 19 தானாகவே என்னாகும், செயலிழந்துவிடும். மற்ற அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் சட்டத்தின் மூலம் என்ன பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம். அதான் சொல்லியிருக்காங்க. அடிப்படை உரிமைகள் வந்து முழுமையானவை கிடையாது. நாட்டின் பாதுகாப்பு தேவையை கருத்தில் கொண்டு என்ன பண்ணலாம், தடைகள் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கல்வி உரிமை. இந்திய அரசியலமைப்பின் 86வது திருத்தம் 2002 படி இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு 21A அதாவது 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து சிறார்களுக்கும் இலவச கட்டாய கல்வி வழங்குவதை அடிப்படை உரிமையாக நினைச்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா 86வது சட்ட திருத்தம் 2002 மூலமாக உறுப்பு 21A அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அடிப்படை உரிமையில கொண்டு என்ன பண்ணாங்க, அடிப்படை உரிமையாக கல்வி பெறும் உரிமை வந்து அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லிட்டு 21A கொண்டு சேர்த்தாங்க. 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து சிறார்களும் என்ன பண்ணலாம், அடிப்படை கல்வியை வழங்குவது அடிப்படை உரிமை அப்படின்னு சொன்னாங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 அரசமைப்பு உறுப்பு 21A கீழ் வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றும் வண்ணம் இயற்றப்பட்டது. அதே மாதிரி சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம் 2009 வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எதுக்காக அப்படின்னா, அந்த உறுப்பு 21A இருக்குல்ல, அதுக்கு கீழே வழங்கப்படும் அடிப்படை உரிமைகளை நிறைவேற்றுவதற்காக என்ன பண்ணாங்க, அதை கொண்டு வந்தாங்க. அடுத்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். இது எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பகுதி 4ல் வந்து இடம்பெற்றிருக்கு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். பகுதி 4ல் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்துக்கான பிற திட்டங்கள், பொருளாதார ரீதியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சிறப்பு முன்னுரிமை, இந்த மாதிரி நிறையா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா பகுதி 4ல் வந்து இடம்பெற்றிருக்கு. ஏற்கனவே 10th புக்கில் வந்து இது டீப்பாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக வந்து அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது அரசியலமைப்பில் வந்து இடம்பெறலை. அப்புறம் என்ன பண்ணினாங்க, 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் என்ன பண்ணாங்க, அடிப்படை கடமைகளை வந்து கொண்டு வந்தாங்க. அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டது. பகுதி 4ஆல உறுப்பு 51A அப்படிங்கிற ஒரே ஒரு உறுப்பு சேர்த்து என்ன பண்ணாங்க, அடிப்படை கடமைகளை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டாங்க. ஸ்வரன் சிங் கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் அரசமைப்பு உருவாக்கப்படும் போது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து இல்லாமல் இருந்தது.
அதில் வந்து அடிப்படை கடமைகள் என்னென்னலான்னு கொடுத்துருப்பாங்க. இது ஏற்கனவே நம்ம வந்து 10th புக்லேயும் பார்த்துட்டோம். தேசிய கொடி தேசிய கீதத்துக்கு மரியாதை அளிக்கிறது, விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்ற வேண்டிய உன்னதமான மாண்புகளை ஏற்று நடத்தல், இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாட்டை பாதுகாத்தல், நாட்டுக்கு என்ன பண்ணப்படும் தேவைப்படும் காலங்களில் சேவை புரிய முன் வருதல், சகோதரத்துவத்தை உருவாக்குதல், அதே மாதிரி நாட்டினுடைய வளமான மரபினை மதித்து நடத்தல், வனங்கள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் அதை வந்து பாதுகாத்தல், அறிவியல் ஆர்வம் மனித நேயம் தேடல் நெறி சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்குதல், பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்தல். இதெல்லாமே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகளில் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நமது முயற்சியின் சாதனைகளை மேன்மேலும் உயர்ந்த இலக்குகளை அடைவதற்கு தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளின் சிறப்பு திறன் பெற்று முன்னேறுதல், 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட சிறார்கள் வந்து கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் அதையுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடிப்படை கடமைகளை வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்து கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது சிதைக்க முடியாத ஒன்றியம். இந்தியா அப்படிங்கிறது வந்து சிதைக்க முடியாத ஒன்றியம். மத்திய அரசு என்ன பண்ண முடியாது, சிதைக்க முடியாது, சிதைக்கத்தக்க மாநிலம். ஆனால் மத்திய அரசு நினச்சா நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் என்ன பண்ணலாம், மாநிலங்களின் எல்லைகளை பிரிக்கலாம், மாற்றி அமைக்கலாம், அதனுடைய பெயர் மாற்றம் செய்யலாம். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்ட ஆட்சி முறை. இந்தியா வந்து அப்படி தான் இருக்குது. அதாவது நெருக்கடி நிலை காலத்தில் ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டது. நெருக்கடி நிலை காலங்களில் என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவருடைய பரிந்துரையின்படி ஆளுநர் வந்து மாநிலத்தில் வந்து ஆட்சி புரிவார். நெருக்கடி நிலை காலங்களில் அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒற்றையாட்சி முறை மாதிரி இருக்கும் என்பது இதனுடைய பொருள். ஒன்றியம் முழுமையான கூட்டாட்சி என்று கூற முடியாது. ஒன்றியத்தை வந்து நம்ம முழுமையான கூட்டாட்சின்னு சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட கூட்டாட்சி முறை ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான். வடிவத்தில் கூட்டாட்சி அமைப்பை கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு ஒற்றையாட்சி முறை கூட்டாட்சி முறை இரண்டையும் நேரம் சூழல் போன்ற தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஆட்சி முறை. நேரத்துக்கு தகுந்தாற்போல் ஒரு நெருக்கடி நிலை காலம் வருது அப்படின்னா அது ஒற்றையாட்சி முறை மாதிரி இருக்கும். நார்மலாக இருக்கும்போது அங்கே வந்து முதலமைச்சர் இருப்பாங்க, அங்கே வந்து பிரதமர் இருப்பாங்க. அது நார்மலாக ஒரு கூட்டாட்சி முறை மாதிரி இருக்கும். நேரத்துக்கு தகுந்தாற்போல் என்ன பண்ணியிருப்பாங்க, மாற்றி இருப்பாங்க. அதான் ஒற்றையாட்சி அல்லது கூட்டாட்சி ரெண்டுமே மிக்ஸ் ஆனது தான் என்னதுன்னா இந்தியா வந்து ஆட்சி முறை வந்து அப்படி தான் இருக்குது. அடுத்து இந்திய குடியுரிமை அப்படிங்கிறது ஒரு நாட்டில் சட்டப்பூர்வ உறுப்பினர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பது தான் குடியுரிமை. குடியுரிமை சட்டம் 1955 குடியுரிமை பெறுதல் மற்றும் உறுதிப்படுத்துதலை என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒழுங்குபடுத்துகிறாங்க. ஏற்கனவே குடியுரிமை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். குடியுரிமை வந்து பார்த்தோன்னா பகுதி 2ல் வந்து கூறப்பட்டிருக்கும். பகுதி 2ல் வந்து கூறப்பட்டிருக்குது. அதாவது குடியுரிமை பெறுதல், குடியுரிமை இழத்தல். குடியுரிமை வந்து 5 வழிகளில் பெறலாம் அப்படின்னும், குடியுரிமை இழத்தல் வந்து 3 வழிகளில் வந்து இழத்தல் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கல, லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி. உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது. எந்த உறுப்பின்படி அப்படின்னா உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது. மேலவை என்று அழைக்கப்படும் மாநிலங்களவை மாநிலங்களுடைய என்னது பாதுகாவலன், மாநில பிரதிநிதித்துவம் வந்து அங்கே இருக்கும். கீழவை அப்படிங்கிறது பார்த்தோன்னா மக்களவை, மக்கள் பிரதிநிதித்துவம் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். ஈரவைகளின் தன் இயல்பில் ஒன்றுபட்டு மாநிலங்களின் ஒற்றுமை ஒன்றிய பாதுகாப்பு ஆகியவற்றை பாதுகாத்து பராமரிக்கின்றன. அடுத்து நாடாளுமன்ற முறை அரசு, குடியரசுத் தலைவர் முறை அரசு அப்படின்னா என்ன? நாடாளுமன்ற முறை அரசு எங்கே பின்பற்றப்படுது அப்படின்னா இந்தியாவில் பின்பற்றக்கூடியது வந்து நாடாளுமன்ற முறை அரசு. குடியரசுத் தலைவர் முறை அரசு எங்கே வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து குடியரசுத் தலைவர் முறை அரசு தான் வந்து பின்பற்றுறாங்க. இப்போ நாடாளுமன்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு குடியரசுத் தலைவர், அதான் பார்த்தோம்ல உறுப்பு 79 படி நாடாளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை மக்களவையை கொண்டது அப்படிங்கிறத பார்த்தோம்ல. நாடாளுமன்றம் அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாநில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்களின் உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளராக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் வந்து தயாரிக்கப்படுது. நாடாளுமன்றத்தில் ஈரவைகள் இருக்குல்ல, மக்களவை மாநிலங்களவை, அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதே மாதிரி மாநில ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள், இவங்க தான் வந்து யார் அப்படின்னா வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவருக்கு தேர்தலுக்கான பட்டியல் வந்து தயாரிக்கப்படும். மறைமுக தேர்தல் மூலமாக தான் யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்த வாக்காளர் பட்டியலின்படி தேர்தல் நடத்தப்பட்டு யார் தேர்ந்தெடுக்கப்படுறார், குடியரசுத் தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். அடுத்து மாநிலங்களவை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 250 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதில் 238 உறுப்பினர்கள் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட பகுதி சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 238 உறுப்பினர்கள் வந்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்குட்பட்ட சட்டமன்றங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. 12 உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார் மாநிலங்களவையில், அதாவது ராஜ்யசபாவில். இது வந்து ஒரு நிரந்தரமான அவை, இதை வந்து கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் பார்த்தோன்னா 6 ஆண்டுகள். மாநிலங்களவை வந்து ஒரு நிரந்தரமான அவை, அதை கலைக்க முடியாது. பதவி காலம் வந்து 6 ஆண்டுகள்.
மொத்த மாநிலங்களவை உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுக்கு 1 உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, ஓய்வு பெறுவாங்க. அவங்க வந்து புதுசாக தேர்ந்தெடுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, மாநிலங்களவையில் வந்து தேர்தல் வந்து நடத்துவாங்க. மொத்த உறுப்பினர்களில் 1/3 உறுப்பினர்கள் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பதவி விலகுவாங்க. அவங்கள தேர்ந்தெடுக்கிறதுக்காக மாநிலங்களவையில் வந்து தேர்தல் வந்து நடைபெறும். மக்களவைன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் மொத்தம் 545 உறுப்பினர்கள். அதில் 543 உறுப்பினர்கள் வந்து மக்கள் பிரதிநிதிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க. 2 பேர் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார். ஆங்கிலோ இந்தியன்லேருந்து செலக்ட் பண்ணுவார். காலம் வந்து 5 ஆண்டுகள். மாநிலங்களவைக்கு 6, இங்கே வந்து 5 ஆண்டுகள். குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றுள்ளார். மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் யார் பெற்றுள்ளார்னு கேட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் பெற்றுள்ளார். அடுத்து பார்த்தோன்னா இந்திய அரசியலமைப்பில் பார்த்தோன்னா ராஜாஜி அரசு வந்து 1952லேருந்து 1957 வரைக்கும் இருந்தாங்க. அப்போ வந்து அவர் வந்து குலக்கல்வி திட்டத்தை வந்து கொண்டு வர்றாரு. அதாவது அடிப்படை கல்வி திட்டம் வந்து அவர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஆனால் இது வந்து பல்வேறு கட்சியினரால் வந்து என்ன பண்ணப்படும்னா விமர்சிக்கப்படும். இதை வந்து எதிர்ப்பாங்க. எல்லா கட்சிகள், எதிர்கட்சிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் கொண்டு வந்த அந்த குலக்கல்வி திட்டத்தை வந்து எதிர்ப்பாங்க. இந்த திட்டம் வந்து சாதி அடிப்படையிலான படிநிலை மேலாதிக்கத்தை மீண்டும் கொண்டு வரும் அப்படின்னு விமர்சிப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா அதற்கு பிறகு முதலமைச்சராக பதவியேற்ற காமராஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, காமராஜர் பதவியேற்றிருக்கும் போது 1954 அவர் பதவியேற்றிருக்கும் போது யார் கல்வி அமைச்சர் அப்படின்னா சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு கல்வி அமைச்சர். அவர் என்ன பண்ணுவார்னா இந்த திட்டம், இந்த அடிப்படை கல்வி திட்டமான குலக்கல்வி திட்டம் வந்து ரத்து செய்யப்படுவதாக என்ன பண்ணிடுவார், அறிவிச்சிருவார். அதே சமயம் ராஜாஜி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள்லாம் தொடரப்பட்டது. நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்களெல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா ராஜாஜி. இந்த திட்டங்கள்லாம் வந்து தொடரப்பட்டது. சென்னை மாகாண தலைவர் ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையினை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா 1937 மதராஸ் சட்டமன்றம் செனட் அவை மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் வந்து தாக்கல் செய்வார். யார், ராஜாஜி. ராஜாஜி என்ன பண்ணுவார், சென்னை மாகாண தலைவர் ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையினை என்ன பண்ணுவார் 1937 மதராஸ் சட்டமன்றம் செனட் அவையில் வந்து என்ன பண்ணுவார், தாக்கல் செய்கிறாரு. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. 1967 திமுக வந்து ஆட்சிக்கு வருது. அப்போது அண்ணாதுரை முதல்வராக பதவியேற்கிறாரு. அவரது ஆட்சியில் இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள், அதாவது மத சடங்குகள் இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. யாருடைய ஆட்சியில் வந்து சுயமரியாதை திருமணங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அண்ணாவுடைய ஆட்சியில். அவருக்கு அடுத்து 5 தடவைகள் முதலமைச்சராக பதவியேற்றவர் யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள். அவங்க வந்து 5 தடவை வந்து முதலமைச்சராக பதவியேற்றிருப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து பல தீர்மானங்கள், சட்டங்களை வந்து கொண்டு வந்தாங்க. அவர் கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு, கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த கடைசி சட்ட முன்வரைவு என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டிற்குள் முஸ்லீம்களுக்கு சிறப்பு உள்ஒதுக்கீடு வழங்குவதுடன் பட்டியல் இனங்களுக்கும் பழங்குடியினருக்குமான ஒதுக்கீட்டின் கீழ் அருந்ததியர்கள் SCAக்கு வந்து உள்ஒதுக்கீடு வழங்குறத வந்து யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா கருணாநிதி அவங்க கொண்டு வந்ததான். BCMக்கு இடஒதுக்கீட்டையும் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீட்டையும் கொண்டு வந்தது யார் அப்படின்னா கருணாநிதி அவர்கள் வந்து கொண்டு வந்தது. அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வந்து ராமச்சந்திரன் எம்ஜிஆர் வந்து வராரு. 10 ஆண்டு காலம் ஆட்சி புரிகிறாரு. அவருடைய ஆட்சியில் பார்த்தோன்னா வருவாய் நிர்வாகத்துறையில் வந்து பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வர்றார். என்ன அப்படின்னா வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு வந்து முடிவு கட்டுறார். முன்னாடிலாம் கர்ணம் பதவி என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அதாவது வாரிசு அடிப்படையில் வந்து நியமித்தாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து முடிவு கட்டுறாரு. மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தி சத்துணவு திட்டமாக மேம்படுத்தினார். மதிய உணவு திட்டம் வந்து காமராஜர் கொண்டு வருவார். அதை வந்து என்ன பண்ணுறாரு, விரிவுபடுத்தி சத்துணவு திட்டத்தை வந்து யார் கொண்டு வர்றாரு, எம்ஜிஆர் வந்து கொண்டு வர்றாரு. 1992 நவம்பரில் உச்சநீதிமன்றம் மண்டல ஆணையம் வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்து வழங்குறாங்க. அது என்ன அப்படின்னா எப்போ 1992 நவம்பரில், அதாவது 50 விழுக்காடு ஒதுக்கீடு, அதாவது கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் 50 விழுக்காடு வந்து வழங்கி தீர்ப்பளிக்கிறாங்க. இதை தொடர்ந்து தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியல் ஜாதிகள், பழங்குடியினருக்கு வழங்கப்பட்டு வந்த ஒதுக்கீட்டினை பாதுகாக்கும் வகையில் தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் என்ன பண்ணுறாங்க 69% ஒதுக்கீடு சட்டம் வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே கொண்டு வந்தாங்க. மண்டல ஆணையம் வந்து 50% வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க 69% இடஒதுக்கீடு வந்து அப்போ வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே எத்தனை பேர் இருக்காங்க, மொத்தம் 234 உறுப்பினர்களை கொண்டது. அதில் 189 உறுப்பினர்கள் வந்து பொது தொகுதியிலிருந்தும் 45 உறுப்பினர்கள் வந்து தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தமிழ்நாடு மாநில சட்டமன்றம்னு எடுத்துக்கிட்டோன்னா மொத்தம் 234 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதில் 189 பேர் வந்து பொது தொகுதி, 45 பேர் வந்து தனி தொகுதியிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் வந்து பொது தேர்தலை தொடர்ந்து எப்போ வந்து நடந்தது அப்படின்னா, அதாவது முதல் தேர்தல் நடந்ததில் அப்போ வந்து முதல் கூட்டத்தொடர் வந்து எப்போ நடந்தது அப்படின்னா 1952 3/5/1952 வந்து தொடங்குச்சு.
அரசியலமைப்பில் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் வந்து நியமிக்கப்படுறார் ஆளுநரால். அது எந்த விதியின் கீழ் அப்படின்னா விதி 333 கீழ் வந்து ஆங்கிலோ இந்தியன் வந்து ஆளுநரால் வந்து நியமனம் செய்யப்படுறாரு. அடுத்து பொது கணக்கு குழு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இதில் உங்களுக்கு தெரியுமால கொடுத்துருக்காங்க. மக்களவை உறுப்பினர்கள்லேருந்து ஒருவர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக மக்களவை தலைவரால் வந்து நியமிக்கப்படுறார். அது வந்து 1967-68 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழு மக்களவைத் தலைவர் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஒரு நாடாளுமன்ற குழுவாகவே கருதப்படுகிறது. 1950 ஜனவரி முதல் 2018 ஏப்ரல் வரை இந்த குழு வந்து 1596 அறிக்கைகளை வந்து தாக்கல் செய்யிருக்கு. பொது கணக்கு குழு அப்படின்னா என்னென்னா மக்களவை உறுப்பினர்லேருந்து ஒருத்தரை வந்து மக்களவைத் தலைவர் வந்து தேர்ந்தெடுப்பார். அவர் தான் வந்து பொது கணக்கு குழு தலைவராக வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். 1967-68 ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி தலைவர் வந்து பொது கணக்கு குழு தலைவராக நியமிக்கப்படுறாரு. இந்த குழு வந்து இதுவரைக்கும் 1950 2018 வரைக்கும் 1596 அறிக்கைகளை வந்து என்ன பண்ணியிருக்கு, தாக்கல் செய்திருக்குதான். அடுத்து அரசமைப்பு சட்ட திருத்த முன்வரைவு அப்படின்னா என்ன அப்படின்னா அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்த சட்டம் சொல்கிறோம். உறுப்பு 368(2) கீழ் வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். எந்த விதிக்கு கீழே வரதெல்லாம் அந்த அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவுக்கு கீழே வருது அப்படின்னா விதி 368(2) கீழ் வரக்கூடிய அனைத்துமே வந்து இதுக்கு கீழே தான் வரும். இந்த முன்வரைவினை எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் கொண்டு வரலாம். அடுத்து உறுப்பு 370 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு தன்னாட்சி தகுதி வழங்குவது தான் அந்த உறுப்பு 370. இந்திய அரசு ஆகஸ்ட் 5, 2019 அன்று ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு தகுதியினை ரத்து செய்தது. இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. 370 அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குறது. இது எப்போ ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2019 என்ன பண்ணிட்டாங்க, இதை வந்து ரத்து பண்ணிட்டாங்க. அடுத்து சங்கரலிங்கனார் பற்றி இதில் கொடுத்துருப்பாங்க, அவரையும் பற்றி பார்த்துடலாம். சங்கரலிங்கனார் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஒரு காந்தியவாதி, இந்திய விடுதலைக்காக போராடிய ஒரு தமிழ் வீரர் தான் இவர். 1895 விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு அப்படிங்கிற கிராமத்தில் கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தவர். சங்கரலிங்கனார் அப்படிங்கிறவர் 1895 விருதுநகர் மாவட்டத்தில் மண்மலைமேடு அப்படிங்கிற கிராமத்தில் கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1917 இந்திய தேசிய காங்கிரஸில் போய் சேர்றாரு. 1917 வந்து சங்கரலிங்கனார் இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து சேர்றாரு. ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பினால் என்ன பண்ணுறாரு, விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று என்ன பண்ணுறாரு 1930 காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து பங்கு பெறுறாரு. மதராஸ் மாகாணத்திலிருந்து தெலுங்கு மக்களை வந்து பிரித்து சென்னையினை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு யார் வந்து உண்ணாவிரதம் இருப்பாருன்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் 1952 உண்ணாவிரத போராட்டம் வந்து நடத்துவார். இதை பார்த்துட்டு தான் என்ன பண்ணுவார் இந்த சங்கரலிங்கனாரும், இதை தொடர்ந்து என்ன பண்ணணும், தமிழ்நாடு பெயர் மாற்றமும் வேணும் அப்படின்ட்டு 1956 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்ட்டு பெயர் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கரலிங்கனார் வந்து உண்ணாவிரதம் இருப்பார். சென்னை தலைநகராக கொண்டு அதாவது மதராஸ் மாநிலத்திலிருந்து தெலுங்கு மக்களை வந்து தனியாக பிரித்து சென்னையினை தலைநகராக கொண்டு தனி மாநிலம் அமைக்கணும்னு சொல்லிட்டு யார் உண்ணாவிரதம் இருக்காங்க அப்படின்னா பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிறவர் 1952 உண்ணாவிரதம் இருக்கார். இதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு, சங்கரலிங்கனார் வந்து 1956 மதராஸ் மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் வந்து இருக்கிறாரு. பெயர் மாற்றம் உள்ளிட்ட 12 கோரிக்கைகளை வலியுறுத்தி 1956 ஜூலை 27 விருதுநகர், அதாவது அவருடைய ஊர் வந்து விருதுநகர் தானே, அங்கே வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து தொடங்குறாரு. இந்த உண்ணாவிரத போராட்டம் எத்தனை நாட்கள் வந்து நடக்கு அப்படின்னா 75 நாட்கள் வந்து நடக்குது. அதையும் கடந்து நடந்ததுனால அவருடைய உடல் வந்து ரொம்ப என்னாகுது, நலிவுற்றதால் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடும்படி யார் சொல்கிறாங்கன்னா அண்ணா, மாப்போ சிவஞானம், ஜீவானந்தம் வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஆனால் வந்து அவர் கேட்கல. 1956 அக்டோபர் 13 உண்ணாவிரத போராட்டத்தின் 76வது நாள் என்ன பண்ணிடுறாரு, இறந்து போயிடுறாரு. எத்தனாவது நாள் 1956 அக்டோபர் 13 உண்ணாவிரத போராட்டத்தின் 76வது நாள் வந்து என்ன பண்ணிடுறாரு, உயிர் நீத்தார். உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. முக்கிய கூட்டுக்கூட்டங்கள் வந்து எதுக்கெல்லாம் நடத்துனாங்க அப்படி முக்கியமான கூட்டுக்கூட்டம் எது அப்படின்னு பார்க்கலாம். வரதட்சணை ஒழிப்பு சட்டம் 1959-60 அது வந்து மே 9 மே 1961 வந்து நடந்திருக்குது. வரதட்சணை ஒழிப்பு சட்டத்துக்கு 1959, அதுக்கப்புறம் மே 9 1961. அது மாதிரி பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2002 மார்ச். இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டம் வந்து கூட்டியிருக்காங்க. அடுத்து ஒரு உங்களுக்கு தெரியுமா பார்க்குறாங்க. மதராஸ் மாகாணத்தை தமிழகம் அப்படின்னு பெயர் மாற்ற கோரி யார் உண்ணாவிரதம் இருந்தார், சங்கரலிங்கனார். 27/7/1956 முதல்
13/10/1956 76 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து என்ன பண்ணியிருப்பாரு, உயிர் நீத்தார். மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969 தமிழ்நாடு. அதுக்கப்புறம் எப்போ பெயர் மாற்றுறாங்க அப்படின்னா 56 வந்து அவர் வந்து பண்ணிட்டாரு. ஆனால் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எப்போ அப்படின்னா அதிலிருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான். மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969 தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அப்போ வந்து மதராஸ்ங்கிறது தமிழ்நாடு என்று எப்போ பெயர் மாற்றம் செஞ்சாங்கன்னா 1969 ஜனவரி 14 தான் பெயர் மாற்றம் செய்யிருக்காங்க. காந்திய வழியில் உண்ணா நோன்பு இருந்து உயிர் நீத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சங்கரலிங்கனார். அடுத்து தேர்வுக்குழு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த தேர்வுக்குழு முறை எங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 கீழ் எந்த ஒரு சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் தீர்மானம் கொண்டு வர முடியும். தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அந்த சட்ட முன்வரைவு தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பப்படும். தேர்வுக்குழு அப்படின்னா அந்த சட்ட முன்வரைவுகள்லாம் கொண்டு வராங்கல்ல, அதுக்கு வந்து ஒரு பரிசீலனைக்கு அனுப்புவாங்க. அதுக்காக ஏற்படுத்தப்பட்ட குழு தான் வந்து தேர்வுக்குழு. இது வந்து அதாவது வெஸ்ட் மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 கீழ் எந்த ஒரு சட்ட முன்வரைவையும் தேர்வுக்குழுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் என்ன பண்ணலாமா, தீர்மானம் கொண்டு வரலாம். எந்த உறுப்பின் கீழ் 125 கீழ். அவ்வாறு கொண்டு வரப்பட்ட அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் என்ன பண்ணுவாங்க, அதை வந்து தேர்வுக்குழுக்கு வந்து அனுப்பி பரிசீலனை பண்ணுவாங்க. இவ்வாறு தீர்மானம் கொண்டு வருவதற்கு தேர்வுக்குழுவின் மொத்த உறுப்பினர்களில் 1/3 குறைந்த உறுப்பினர்களாக அவையில் இருப்பது அவசியம். தேர்வுக்குழுக்கு அனுப்பும்போது அந்த உறுப்பினர்களில் வந்து 1/3 உறுப்பினர்கள் வந்து கட்டாயம் இருக்கணும். சட்ட முன்வரைவில் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யப்பட வேண்டும் எனில் அதற்கென்று ஒரு துணைக்குழுவை தேர்வுக்குழு அமைத்துக் கொள்ளலாம். அந்த முன்வரைவு கொடுக்குறாங்க, அதில் ஏதாவது ஒரு அம்சம் குறித்து ஆய்வு செய்யணும் அப்படின்னா அந்த தேர்வுக்குழு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு துணைக்குழுவை வந்து ஏற்படுத்தி ஆய்வு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சட்ட முன்வரைவு ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு மற்றொரு அவையில் நிராகரிக்கப்படும் போது அல்லது ஏதேனும் ஒரு ஆட்சேபனை எழுப்பப்படும் போது அல்லது 6 வாரத்திற்கும் அதிகமாக இழுபறி நிலை நீடிக்கும் போது குடியரசுத் தலைவர் ஈரவைகளின் கூட்டத்துக்கு கூட்டி தீர்வு செய்யலாம். இப்போ ஒரு சட்ட முன்வரைவை கொண்டு வராங்க, அது ஒரு அவையில் வந்து ஒரு அவையில் நிறைவேற்றிட்டாங்க, இன்னொரு அவையில் நிராகரிச்சிட்டாங்க, இல்லைனா அது இழுப்பறியில் இருக்குது, 6 வாரத்திற்கும் மேலாக இழுப்பறியில் இருந்துச்சுன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா ஈரவைகளின் கூட்டம் வந்து நடத்தி என்ன பண்ணலாம், அதுக்கு தீர்வு காணலாம். இந்த முன்வரைவை ஏற்படுத்தும் போது பெரும்பான்மை வாக்குகள் வந்து எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் தான் வந்து வெற்றி பெற்றதாக கருதப்படும். ஆனால் இதில் வந்து எதெல்லாம் வந்து கூட்டத்துக்கு தகுதி இல்லாதது அப்படின்னா பண முன்வரைவு வந்து கூட்டம் பண்ண முடியாது. அதே மாதிரி அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துக்கும் வந்து என்ன பண்ண முடியாது, கூட்டம் வந்து கூட்ட முடியாது. மற்ற எல்லாத்துக்குமே கூட்டம் கூட்டலாம். ஒரு முன்வரைவு வந்து எங்கேயாவது ஒரு மசோதா வந்து எங்கேயாவது நிலுவையில் இருக்குது, அது வந்து இன்னொரு இடத்துல நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார், கூட்டம் கூட்டி அதுக்கு தீர்வு காணலாம். பெரும்பான்மை வாக்குகள் எந்த பக்கம் இருக்குதோ அது வந்து என்ன பண்ணுறோம் முடிவாக அதுதான் வந்து என்ன ஆகுது, முன்வரை வந்து நிறைவேற்றப்பட்டதாக கருதப்படும். இதில் எதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னா பண முன்வரைவு பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து கூட்டத்தில் வந்து பண்ண முடியாது. இந்த லெசன் பார்த்தோம் அப்படின்னா 12th பாலிட்டியில் ஃபஸ்ட் லெசன் தான் இது, வந்து அரசமைப்பு அப்படிங்கிற லெசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த இந்திய அரசமைப்பு அப்படிங்கிற டாபிக் வந்து நமக்கு சிலபஸில் இந்த 3 இடத்துலையும் கவர் ஆகுது. 6th ஒரு 2 லெசன் பார்த்தோம், 10th ஒரு லெசன் பார்த்தோம், இப்போ 12th ஒரு லெசன். இதோட வந்து இந்த டாப்பிக்கே கவர் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.